வணக்கம் மக்களே. பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் என்று அழைக்கக்கூடிய வடநாட்டு ஆங்கில பத்திரிகை வரக்கூடிய பட்ஜெட்டில் இன்கம் டேக்ஸ் சம்மந்தமான ஒரு அறிவிப்பு வரும்னு அதிகாரிகள் ரிலையபிள் சோர்சஸ் தெரிவித்ததாக ஒரு செய்தி வெளியிட்டிருக்கு. அதை தான் உங்களுக்கு கூட இந்த வீடியோவில் நான் பகிர்ந்து கொள்ளலான்னு நினைக்கிறேன். அந்த பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகை என்ன செய்தி வெளியிட்டிருக்காங்கன்னா, வரக்கூடிய பட்ஜெட்டில் 10 லட்சம் வரைக்கான வருமான வரி இல்லை அப்படின்னும், அதே மாதிரி நியூ ரிஜிம் புதிய வரி விதிப்பு முறையில் 25% அதாவது 15 லட்சத்திலிருந்து 20 லட்சம் வரை வருமானம் பெறுபவர்களுக்கு 25% வரி பலகை அறிமுகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியிட்டிருக்கு. அதாவது நமது நிதியமைச்சர் வரக்கூடிய பிப்ரவரி 1ஆம் தேதி இந்தியாவுக்கான மத்திய பட்ஜெட் யூனியன் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய போகிறாங்க. ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் மத்திய அரசு ஊழியர்களும் சரி, மாநில அரசு ஊழியர்களும் சரி, என்ன சலுகைகள் வரும் அப்படின்னு சொல்லியும் அவளோட எதிர்பார்த்துருப்பாங்க. குறிப்பாக அப் டு ஓல்டு ரிஜிமில் 2.5 லட்சம் வரைக்கும் நோ டேக்ஸு, நியூ ரிஜிமில் 3 லட்சம் வரைக்கும் நோ டேக்ஸு. இந்த ஸ்லாப் ரேட்டை ஏற்றணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கோரிக்கை. குறிப்பாக எல்லா சங்கங்களுமே வலியுறுத்தக்கூடிய ஒரு கோரிக்கை. ஏன்னா இன்றைக்கி இன்ஃப்ளேஷன், காஸ்ட் ஆஃப் லிவிங், பணவீக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால பல சலுகைகளை இந்த அடிப்படை, அதாவது நோ டேக்ஸ் ஸ்லாப் அப்படிங்கிறத அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது நெடுநாள் கோரிக்கை. இந்த 2.5 லட்சங்கிறத ஒரு 3 லட்சமாக அல்லது 5 லட்சமாக வரைக்கும் கூட்டணும் அப்படின்னு. இந்த சமயத்தில் அதாவது மத்திய அரசோட நோக்கம் எல்லா டேக்ஸ் பேயருமே நியூ ரிஜிமில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் இலக்கு. நியூ ரிஜிமுக்கும் ஓல்டு ரிஜிமுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓல்டு ரிஜிமில் சாப்டர் 68 டிடக்ஷன்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதே இது சமயத்தில் நியூ ரிஜிமில் பெரும்பாலான சலுகைகள் கிடையாது. அதனால் ஸ்லாப் ரேட் நிறையா இருக்குது. ஸோ 3 to 5, 5 to 7 அந்த மாதிரி. ஸோ அதனால் மத்திய அரசு என்ன நினைக்கிது அப்படின்னா, டேக்ஸ், அதாவது ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற எல்லாத்தையுமே இந்த புதிய வரி விதிப்புகளை கொண்டு வரணும். அதுக்கு அவங்களுக்கு பல சலுகைகள் கொடுத்தா சௌரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும், அதற்காக இந்த வரக்கூடிய பட்ஜெட்டில் இந்த 25-26 நிதியமைச்சர் அவர்கள் பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட்டில் ஒரு சலுகை, முக்கியமான ஒரு சலுகை வரும் அப்படின்னு சொல்லியும், அதில் முக்கியமானது அப் டு 10 lakhs நோ டேக்ஸ், அதாவது 10 லட்சம் வரை எந்த விதமான வரியும் இல்லை. அதே சமயத்தில் 15 லட்சத்திலிருந்து 20 லட்சம் வரை சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு 25%, அது இப்போ 30 இருக்குது, அதை 25 மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு டெல்லியிலிருந்து சில பட்ஜெட் தயாரிக்கக்கூடிய அதிகாரிகள், அதாவது அந்த மாதிரி ரிலையபிள் சோர்சஸ் அதிகாரிகள் தெரிவித்ததாக இந்த செய்தி வெளியில் வந்திருக்கு. மேலும் சில அமைப்புகள், அந்த அமைப்புகள்லாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்லாப் ரேட்டை என்ன செய்யணும் அப்படின்னா கூட்டணும் அப்படின்னு. அதாவது 10 லட்சம் வரை எந்த வரியும் இல்லை என்ற அதிரடி மாற்றத்தை அறிவிக்கிற அதே நேரத்தில் இந்த மினிமம் டேக்ஸு 2.5 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் இல்லை அப்படிங்கிறத 5.7 லட்சமாக உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு, குளோபல் ட்ரேடு ரிசர்ச் அப்படின்னு ஒரு அமைப்பு சமீபத்தில் இவங்க மத்திய அரசுக்கு குறிப்பாக நிதியமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. அதில் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, ஓல்டு ரிஜிம் படி 2.5 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. நியூ ரிஜிம் படி 3 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. இதை 5,70,000 வரைக்கும் நோ டேக்ஸு அப்படிங்கிறத கொண்டு வரணும். அதே மாதிரி 10,000 வரைக்கும் இதில், அதாவது சேமிப்பு திட்டங்கள், அதாவது பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் அந்த நோ டேக்ஸ் அப்படிங்கிறத அதை உயர்த்தி 20,000 அல்லது 19,450 ரூபா வரைக்கும் அது உயர்த்தலாம் அப்படின்னும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் கோரிக்கை, அவங்களுடைய கோரிக்கை. இந்த ப்ரீமியம் காப்பீடு, இன்சூரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, காப்பீடு மற்றும் பிஎஃப், இதுக்கெலாம் 1.5 லட்சம், அதாவது சாப்டர் 68 டிடக்ஷன்ஸ், அந்த 1.5 லட்சத்தை ரைஸ் பண்ணி 2 லட்சமாக உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி பல கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்காங்க. இப்போ இந்த சலுகைகள் கொடுக்கறதுனால, அதாவது 10 லட்சம் வரைக்கும் நோ டேக்ஸு அப்படிங்கிறத கொடுக்கறதுனால அரசாங்கத்தோட வருமானம் 50,000 to 1 லட்சம் கோடி வரைக்கும் வருமானத்தில் குறையும் அப்படின்னு சொல்லியும், அதை மற்றதில் சரி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியும் அரசாங்கம் ஒரு திட்டமிட்டதாக இந்த செய்தி வெளியிட்டிருக்காங்க. இது போக எல்லோரும் அவளோட எதிர்பார்த்து இருக்க இந்த பே கமிஷன் அப்படிங்கிறது, அதை பற்றியான 8வது பே கமிஷன், அது தொடர்பான அறிவிப்பும், அதே மாதிரி
கொரோனா காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த 18 மாதம் டிஏ அதுவும் அந்த பே கமிஷனுடைய தலைவர், சேர்மன், அதே மாதிரி மெம்பர்ஸு, அதே மாதிரி அது எப்படிலாம் பே கமிஷன் வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய அந்த டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸு இது எல்லாமே வந்து இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் அப்படின்னும், அதே மாதிரி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், நியூ பென்ஷன் ஸ்கீமு அதெல்லாம் மாற்றி யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமு அது வந்து எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி கொண்டு வரணும். குறிப்பாக ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த அறிவிப்புலாம் வந்து இந்த வரப்போகிற பட்ஜெட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் நிறைய நிதி ஆலோசகர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. எது எப்படியோ ஆனால் மக்களுக்கு வந்து பயனுள்ள ஒரு பட்ஜெட்டையும், குறிப்பாக மிடில் கிளாஸ் பீப்புள் ரொம்ப நாளாக ஏங்கி தவிர்த்துக்கிருக்க இந்த 2.5 லட்சம் வரைக்கும் இல்லாத நோ டேக்ஸ் அப்படிங்கிறத 3 லட்சமாக அல்லது குறைஞ்சபட்சம் 5 லட்சமாக மாற்றி, அதே மாதிரி ஒரு முக்கியமான அறிவிப்பு இந்த பட்ஜெட்டில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் லா அந்த சட்டங்கள் எல்லாமே மாற்றப்பட்டு இருக்கிற லாவில் தேவையில்லாத சட்டங்கள்லாம் நீக்கப்பட்டு ரொம்ப எளிமையான வழியில் லாங்குவேஜ் வந்து ரொம்ப எளிமையாக்கப்படுறது. இது எல்லாமே பிரிட்டிஷ்காரன் உருவாக்கப்பட்ட இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் தான். இதை வந்து எளிமையான முறையில் லாங்குவேஜ் எளிமையாக இருக்கிற மாதிரியும், குழப்பங்கள் இல்லாததையும் தெளிவாக இருக்கிற மாதிரியும், ஒரே சட்டத்துக்கு 2-3 முறை அதாவது மீனிங் பொருள் தரக்கூடிய அந்த மாதிரி சட்டங்கள் நீக்கப்பட்டும், அப்சுலேட் லா என்று அழைக்கக்கூடிய பொருந்தாத சட்டங்கள்லாம் நீக்கப்பட்டும், அதே மாதிரி அமெண்ட்மெண்ட் திருத்தங்கள்லாம் வந்து எல்லாம் தொகுக்கப்பட்டும், இந்த சட்ட புத்தகத்துடைய மொத்த இதுவுமே 60% குறைக்கிற மாதிரியும் பல அறிவிப்புகள்லாம் வந்து இந்த பட்ஜெட்டில் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த இன்கம் டேக்ஸை வந்து லா வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும், ஒரு காமன் மேன் ஒரு லேமன் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ நாம் February 1 வரை வெயிட் பண்ணுவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.